அனைவருக்கும் வணக்கம். பிரித்தெழுதுக வீடியோ 1 இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. உங்களுக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியானதை கண்டறிக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நான் டைரெக்டாக ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து இதை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஸோ அதுக்காக நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம வீடியோ ரெடி பண்ண போகிறோம். அதை ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிட்றேன். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? 50 கேள்வி தான் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கழிவிறக்கம். இதை பிரிச்சிங்கன்னா கழிவு கூட்டல் இறக்கம், இது சரி. கதல் வாளார் அப்படின்னா கதல்வு கூட்டல் ஆளார், கரெக்டு. நல்லறன் அப்படின்னா நன்மை கூட்டல் அரண், கரெக்டு. நாலணி அப்படின்னா நன்மை கூட்டல் அணி கிடையாது, தவறு. இங்கே நால் கூட்டல் அணின்னு வந்திருக்கணும். நால் கூட்டல் அணி என்பதுதான் சரி. அப்போ இங்கே 4வது ஆப்ஷன் தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். எது சரி எது தவறு? உரையதனை அப்படின்னா உரை கூட்டல் அதனை, இது சரி. நல்லினம் அப்படின்னா நன்மை கூட்டல் இனம், சரி. பொறையாளல் அப்படின்னா பொறுமை கூட்டல் ஆளல் கிடையாது, தவறு. இங்கே பொறை அப்படின்னு தான் வரணும். பொறை கூட்டல் ஆளல் பொறையாளல். அப்போ இந்த ஆப்ஷன் தவறு. 3வது ஆப்ஷன் தவறு. நன்னாப்பன் அப்படின்னா நன்மை கூட்டல் நாப்பன், கரெக்டு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. இதுதான் ஆன்சர். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். எது சரி எது தவறு? யானுன் அப்படின்னா யான் கூட்டல் உன், இது சரி. வீரளிப்பன் அப்படின்னா வீறு கூட்டல் அளிப்பன், சரி. மையனினா மை கூட்டல் அணி, சரி. பூம்புணல் அப்படின்னா புதுமை கூட்டல் புனல், தவறு. இங்கே வந்திருக்க வேண்டியது பூ அப்படின்னு வந்திருக்கணும். பூ கூட்டல் புனல் தான் பூம்புணல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். எது சரி எது தவறு? மெய்யனே என்று அப்படின்னா மெய்யனே கூட்டல் என்று. கொண்டன்புனா கொண்டு கூட்டல் அன்பு. பொய்யருனா பொய் கூட்டல் அரு. புக்கினிதுனா புக்கு கூட்டல் இனிது. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்துமே சரி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். எது சரி எது தவறு? சிதர் அசைத்து அப்படின்னா சிதர் கூட்டல் அசைத்து, சரி. வெண்மதினா வெண்மை கூட்டல் மதி, கரெக்டு. வெல்வாய்னா வெள்ளை கூட்டல் வாய், கரெக்டு. அருமறைனா அரும் கூட்டல் மறை, தவறு. இங்கே வந்திருக்க வேண்டியது அருமைன்னு வந்திருக்கணும். அருமை கூட்டல் மறை தான் அருமறை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் தவறு. 1, 2, 3 சரி. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். பல்பொறி அப்படின்னா பசுமை கூட்டல் பொறி என்பது தவறு. இங்கே பல் அப்படிங்கிறது வந்திருக்கணும். பல்பொறினா பல் கூட்டல் பொறி. பங்குரைனா பங்கு கூட்டல் உரை, சரி. இன்னிசைனா இனிமை கூட்டல் இசை, சரி. சிறிதெளியி அப்படின்னா சிறிது கூட்டல் எலி, இது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 தவறு. 2, 3, 4 மட்டும் சரி. 7வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. இங்கே எது கரெக்டுங்க? மடுத்தி ஆரவன் அப்படின்னா மடுத்து கூட்டல் யார் கூட்டல் அவன், சரி. வண்டரைனா வண்டு கூட்டல் அறை, சரி. பண்டருனா பண் கூட்டல் தரு, சரி. குற்றேவல்னா கூர்மை கூட்டல் ஏவல் என்பது தவறு. இங்கே வந்திருக்க வேண்டியது குறுமைன்னு வந்திருக்கணும். குறுமை கூட்டல் ஏவல்னா தான் குற்றேவல். அப்போ இங்கே 4வது ஆப்ஷன் தவறாக இருக்குது. 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். தசையெல்லாம் பிரிச்சிங்கன்னா தசை கூட்டல் எல்லாம்னு வரும், கரெக்டு. வெவ்விறகுனா வெம்மை கூட்டல் விறகு, சரி. பாடென அப்படின்னா பாடு கூட்டல் என்ன, சரி. முன்னீர்னா முதுமை கூட்டல் நீர் என்பது தவறு. இங்கே வர வேண்டியது 3 நீர். 3 கூட்டல் நீர் தான் முன்னீர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. 4 ஆப்ஷனில் எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் பொறுப்பிலி அப்படின்னா பொறுப்பு கூட்டல் இலி, சரி. அருட்கடல்னா அருமை கூட்டல் கடல், இது தவறு. அருமை வரக்கூடாது. அருள் கூட்டல் கடல் தான் அருட்கடல்னு வரும். ஸோ இது தவறு. மருட்கடன்னா மருள் கூட்டல் கடை, சரி. பைத்தலைனா பை கூட்டல் தலை, சரி.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 4 சரி. 1 3 4 சரி. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். தேய்ந்தெழுந்திய, தேய்ந்து கூட்டல் அழுந்திய சரி. தத்தம், தம் கூட்டல் தம் சரி. யான் அறிந்த, யான் கூட்டல் அறிந்த சரி. சாதாரி அன்று, சாதாரி கூட்டல் அன்று சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். அனைத்துமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. இதுக்கான பதில் அறிந்ததென்று அப்படின்னா அறிந்தது கூட்டல் என்று சரி. அழுக்கம் உற்றெழுந்து அப்படின்னா அழுக்கம் கூட்டல் உற்று கூட்டல் எழுந்து சரிதான். ஆடலேற்று அழகர்னா ஆடல் கூட்டல் ஏறு கூட்டல் அழகர் சரிதான். குளத்து வினைனா குளத்து கூட்டல் அவனைன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. குளத்து கூட்டல் இவனைன்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4வது தான் தவறு. 1 2 3 தான் சரி. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. இதுக்கான பதில் ஆகாதினி அப்படின்னா ஆகாது கூட்டல் இனி சரி. யாதனவே அப்படின்னா யாது கூட்டல் எனவே சரி. வெள்ளாடுனா வெண்மை கூட்டல் ஆடு சரி. மயக்கொழியன்னா மயக்கு கூட்டல் ஒளிய சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியாக தான் இருக்குது. 13வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. இதுக்கான பதில் ஆகாதென்றான் பிரிச்சிங்கன்னா ஆகாது கூட்டல் என்றான் வரும். கரெக்டு. தீண்ட ஒன்னான்னா தீண்ட கூட்டல் ஒன்றா சரி. மனிதன் என்றான்னா மனிதன் கூட்டல் என்றான் சரி. அரகாம்பல்னா அரகு கூட்டல் ஆம்பல் கொடுத்துருக்காங்க தவறு. அரக்குன்னு வந்திருக்கணும். அரக்கு கூட்டல் ஆம்பல் தான் அரக்காம்பல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 தவறு. 1 2 3 தான் சரி. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க? நிலத்துயர்னா நிலத்து கூட்டல் உயர் சரி. வாங்கி உண்டுனா வாங்கி கூட்டல் உண்டு சரி. கேட்ட நாள் அப்படின்னா கேட்டு கூட்டல் நன்னாள் சரி. புல்லினம்னா புல்மை கூட்டல் இனம் கொடுத்துருக்காங்க தவறு. புல்மைன்னு வரக்கூடாது. புல் கூட்டல் இனம்தான் புல்லினம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் சரி. 4 தவறு. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாய் அவில அப்படின்னா வாய் கூட்டல் அவில கரெக்டு. பார்ப்பு ஒடுக்கும்னா பார்ப்பு கூட்டல் ஒடுக்கும் கரெக்டு. இன்றுன் அப்படின்னா இன்று கூட்டல் உன் கரெக்டு. சூழ் உலைனா சூழ் கூட்டல் உலை கரெக்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். எல்லாமே சரியாக தான் வந்திருக்கு. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க? நல்லறம் அப்படின்னா நன்மை கூட்டல் அறம் சரி. மின்னார்னா மின் கூட்டல் ஆர் சரி. தென் புலியூர்னா தென்மை கூட்டல் புலியூர் என்பது தவறு. தென்மைன்னு வரக்கூடாது. தெற்குன்னு வரணும். தெற்கு கூட்டல் புலியூர் தான் தென் புலியூர். அடுத்து வெம்புலினா வெம்மை கூட்டல் புலி கரெக்டு. அப்போ இங்கே 3 தான் தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 சரி. 1 2 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். 17வது வினா. சரியானதை கண்டறிக. எது சரிங்க? கண்ணல் என தகும். இதை பிரிச்சிங்கன்னா கண்ணல் கூட்டல் என தகும்னு வரும் கரெக்டு. இன்னமுத தமிழ்னா இனிமை கூட்டல் அமுதம் கூட்டல் தமிழ் சரி. பெற்றோர்கள்னா பெற்று கூட்டல் அருள் சரி. செந்தமிழ்னா சிறுமை கூட்டல் தமிழ் என்பது தவறு. இங்கே வந்திருக்க வேண்டியது செம்மை கூட்டல் தமிழ்னு வரணும். செம்மை கூட்டல் தமிழ். அப்போ இங்கே 4வது ஆப்ஷன் தவறு. 1 2 3 தான் சரி. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க? மன்னவர் அன்னவர் எல்லாம். இதை பிரிச்சிங்கன்னா மன்னவர் கூட்டல் அன்னவர் கூட்டல் எல்லாம் கரெக்டு. பைந்தமிழேன்னா பசுமை கூட்டல் தமிழே சரி. தேடுதலற்றுயர் பிரிச்சிங்கன்னா தேடுதல் கூட்டல் அற்று கூட்டல் உயர் சரி. காவலரை பிரிச்சிங்கன்னா காவலர் கூட்டல் அறை தவறு. இங்கே எப்படி வரணும் அப்படின்னா கா கூட்டல் அலறை இப்படி தான் வரணுங்க. கா கூட்டல் அலறை என்பதுதான் சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் சரி. 4வது ஆப்ஷன் தவறு. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. இதில் எது சரிங்க? வன் தமிழே வன்மை கூட்டல் தமிழேன்னு பிரிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 3 சொல்லி இன்னுக்கு பதிலாக 2 சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் தவறாக வந்திருக்கு. முன்னிய வெல்லாம் பிரிச்சிங்கன்னா முன்னிய கூட்டல் எல்லாம் கரெக்டு. மொயம்புள்ளது பிரிச்சிங்கன்னா மொயம்பு கூட்டல் உள்ளது சரி. மூவுலகு பிரிச்சிங்கன்னா 3 கூட்டல் உலகு சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 4 தான் சரி. இங்கே ஆப்ஷன் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல பார்த்துக்கோங்க. 2 3 4 தான் சரி.
ஃபஸ்ட்டு வந்து தவறு, 2 சுழின்னு வரக்கூடாது. சரிங்களா? இங்கே பாருங்கள், வரக்கூடாது. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க? முத்தமிழே இதை பிரிச்சிங்கன்னா 3 கூட்டல் தமிழேன்னு வரும். கரெக்டு. விரித்துரை பிரிச்சிங்கன்னா விரித்து கூட்டல் உரை. சரி. என் தாய் அப்படின்னா எந்தை கூட்டல் தாயின்னு வரக்கூடாது. எம் கூட்டல் தந்தாய் அப்படின்னு வரணும். எம் கூட்டல் தந்தாய் அப்படின்னா தான் என் தாய். ஸோ இது வந்து தவறு. அடுத்தது எங்கள் அருட் பிரகாசர் பிரிச்சிங்கன்னா எங்கள் கூட்டல் அருட் கூட்டல் பிரகாசர். சரி. அப்போ இங்கே 3வது ஆப்ஷன் தான் தவறு. 1, 2, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பாருங்கள். வண்டினம் அப்படின்னா வண்டு கூட்டல் இனம். சரி. அறிவையம் பாகத்தான் பிரிச்சிங்கன்னா அறிவை கூட்டல் அம் கூட்டல் பாகத்தான். கரெக்டு. தேமதுரம் பிரிச்சிங்கன்னா தேன் கூட்டல் மதுரம். கரெக்டு. தமிழ் ஓசை பிரிச்சிங்கன்னா தமிழ் கூட்டல் ஓசை. சரி. இங்கே அனைத்தும் சரி என்பது ஆன்சர். எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க? அறநூறு பிரிச்சிங்கன்னா அரண் கூட்டல் ஒரு. சரி. மூன்றெய்தோன் பிரிச்சிங்கன்னா 3 கூட்டல் எய்தோன். சரி. ஏற்றப்பாட்டு பிரிச்சிங்கன்னா ஏற்றம் கூட்டல் பாட்டு. சரி. குறுநகை பிரிச்சிங்கன்னா இங்கே வந்து குறுமைன்னு வரணும். குறுமை கூட்டல் நகை தான் குறுநகை. அப்போ இங்கே இந்த பாயிண்ட் தவறு. 1, 2, 3 தான் சரி. அடுத்தது பாருங்கள். 23வது கேள்வி. சரியானதை கண்டறிக. 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பாருங்கள். பார்க்கலாங்களா? வருங்கிழக்கே அப்படின்னா வரும் கூட்டல் கிழக்கே. சரிதான். வெள்ளங்கண்ட பிரிச்சிங்கன்னா வெள்ளம் கூட்டல் கண்ட. சரிதான். ஆற்றை கண்ட ஆற்றை கூட்டல் கண்ட. சரிதான். குளத்தை கூட்டல் கண்ட குளத்தை கூட்டல் கண்ட. சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் யாமறிந்த பிரிச்சிங்கன்னா யாம் கூட்டல் அறிந்த. சரி. இனிதாவது எங்கும் இனிது கூட்டல் ஆவது கூட்டல் எங்கும். சரி. உலக அனைத்தும் உலக கூட்டல் அனைத்தும். சரி. நாமம் அதுனா நாம் கூட்டல் நமது என்பது தவறு. இங்கே வர வேண்டியது நாமம் கூட்டல் அது அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் தவறு. 1, 2, 3 தான் சரி. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தமிழர் என பிரிச்சிங்கன்னா தமிழர் கூட்டல் என்னன்னு வரும். கரெக்டு. கொண்டிங்கு பிரிச்சிங்கன்னா கொண்டு கூட்டல் இங்கு. சரி. உலகமெல்லாம் பிரிச்சிங்கன்னா உலகம் கூட்டல் எலாம்னு வரணும். இல்லு வரக்கூடாது. ஸோ இது தவறு. வன் தமிழ்னா வன்மை கூட்டல் தமிழ். சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது தவறு. 1, 2, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். பயன் விளைப்பால் அந்த இதை பிரிச்சிங்கன்னா பயன் விளைப்பால் கூட்டல் அந்த. இது சரிதான். நெடுந்தமிழ் பிரிச்சிங்கன்னா நெடுமை கூட்டல் தமிழ். சரிதான். நன்னடை பிரிச்சிங்கன்னா நல்ல கூட்டல் நடை என்பது தவறு. நல்ல வரக்கூடாது. நன்மை கூட்டல் நடை தான் நன்னடை. ஸோ இது தவறு. நிலமெல்லாம் பிரிச்சிங்கன்னா நிலம் கூட்டல் எல்லாம் என்பது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான் சரி. 3 தவறு. அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வீழ்ந்தது இங்கே பிரிச்சிங்கன்னா வீழ்ந்தது கூட்டல் இங்கேன்னு வரணும். அங்கேன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. உனக்கு ஒரு நாள் உனக்கு கூட்டல் ஒரு நாள். சரி. தேம்பி அல தேம்பி கூட்டல் அல. சரி. மனம் உருகி மனம் கூட்டல் உருகி. சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு. 2, 3, 4 சரி. இங்கே ஆப்ஷன் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேங்க. பரவாயில்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு. 2, 3, 4 தான் சரி. அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அன்புக்கு அடங்குவதில் பிரிச்சிங்கன்னா அன்புக்கு கூட்டல் அடங்குவதில். சரி. சுகமடையும் சுகம் கூட்டல் அடையும். சரி. கசடர கசடு கூட்டல் அறன்னு வரணும். ஸோ இது தவறு. ஆர்த்தெழுவோம் ஆர்த்து கூட்டல் எழுவோம். இது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தவறு. அப்போ 1, 2, 4 சரி. இது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். கொடுத்தது எல்லாம் கொடுத்தது கூட்டல் இலாம். சரிதான். போதும் இனி போதும் கூட்டல் இனி. சரிதான். நலனளித்து
நலன் கூட்டல் அழித்து, இம் வரக்கூடாது, இன் வந்திருக்கணும். அதனால் இது தவறு. வந்திங்கே, வந்து கூட்டல் இங்கே, இது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 தவறு. அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மண்டும் இருள் அப்படின்னா மண்டும் கூட்டல் இருள்னு வரணும். ஸோ இது தவறு. ஃபஸ்ட் பாயிண்ட் தவறாக இருக்குது. குணத்தவரேன், குணத்தவர் கூட்டல் ஏன் சரி. குலத்தினிலேன், குலத்தினில் கூட்டல் ஏன் சரி. பெற்றெடுத்த, பெற்று கூட்டல் எடுத்த சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4 தான் சரி, 1 தவறு. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். பண்பில் உயர், பண்பில் கூட்டல் உயர்னு பிரியும், கரெக்டு. கைத்தடி, கை கூட்டல் தடி, கரெக்டு. பாடுங்குயில், பாடும் கூட்டல் குயில் சரி. காட்டு மரங்கள், காடு கூட்டல் மரங்கள் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி என்பது ஆன்சர். அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். இயற்கை சூழல் பிரிச்சிங்கன்னா இயற்கை கூட்டல் சூழல் என்று பிரியும். பாட்டெழுது, பாட்டு கூட்டல் எழுது சரி. மனம் என்னும், மனம் கூட்டல் என்னும் சரி. குற்றேவல் அப்படின்னா குற்றம் கூட்டல் ஏவல் கிடையாது, குறுமை கூட்டல் ஏவல் தான் குற்றேவல். ஸோ இது தவறு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி. அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு பாருங்கள். மதி எனும் அப்படின்னா மதி கூட்டல் எனும் சரி. கோளையூன்றி, கோளை கூட்டல் ஊன்றி சரி. சினம் என்னும், சினம் கூட்டல் என்னும் சரி. வேப்பிலைனா வேம்பு கூட்டல் இலைன்னு வரணும். வேம்பு கூட்டல் இலை தான் வேப்பிலை. ஸோ இதுதான் தவறு. அப்போ 1, 2, 3 சரி. அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். போதறிய பிரிச்சிங்கன்னா பொழுது கூட்டல் அறிய என்று வராது, தவறு. இங்கே எப்படி வந்திருக்கணும்னா போது கூட்டல் அறிய தான் போதறியன்னு வரணும். ஸோ இது தவறு. சரண் அல்லால் பிரிச்சிங்கன்னா சரண் கூட்டல் அல்லால்னு வரும். சரண் இல்லை, சரண் கூட்டல் இல்லைன்னு வரும் சரி. மற்றவள் தன், மற்று கூட்டல் அவள் தன் என்று வரும் சரி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 தான் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு. இதான் ஆன்சர். அடுத்தது 35வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். போன்றிருந்தேனே பிரிச்சிங்கன்னா போன்று கூட்டல் இருந்தேனே என்று வரும். திருக்குறள் பிரிச்சிங்கன்னா திரு கூட்டல் குறள்னு வரும். அன்பிலார் பிரிச்சிங்கன்னா அன்பு கூட்டல் இலார் என்று தான் வரணும். இங்கே பாருங்கள், இல்லை, லா மட்டும் தான் இருக்குது. ஸோ இது தவறு. நன்றல்லது பிரிச்சிங்கன்னா நன்று கூட்டல் அல்லது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு பாருங்கள். உள்ளாரும் பிரிச்சிங்கன்னா உள் கூட்டல் ஆறும் சரி. பிற்பகல் பிரிச்சிங்கன்னா பின் கூட்டல் பகல் சரி. நன்றல்லது பிரிச்சிங்கன்னா நன்மை கூட்டல் அல்லதுன்னு வராது, நன்று கூட்டல் அல்லது தான் நன்று அல்லது. இது தவறு. உள்ளாரும் பிரிச்சிங்கன்னா உள் கூட்டல் ஆறும் சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். முயற்றின்மை பிரிச்சிங்கன்னா முயற்று கூட்டல் இன்மை சரி. அங்கன் பிரிச்சிங்கன்னா அம் கூட்டல் கண் சரி. அகநிலா பிரிச்சிங்கன்னா அகல் கூட்டல் இலா என்று வராது, தவறு. இங்கே எப்படி வரணும்னா அகல் கூட்டல் நிலா என்று வரணும், அகல் கூட்டல் நிலா. ஸோ இதுதான் தவறு. காட்டகம் பிரிச்சிங்கன்னா காடு கூட்டல் அகம் என்பது சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான் சரி. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். நீட்டு ஒலை பிரிச்சிங்கன்னா நீட்டு கூட்டல் ஓலை என்று வரும். நீட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. நீட்டு கூட்டல் ஓலை என்பது தான் சரி. ஓசை இன்றினா ஓசை கூட்டல் இன்றி சரி. பாலன்னம், பால் கூட்டல் அன்னம் சரி. கணிப்பறிய, கணிப்பு கூட்டல் அறிய சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள் பார்க்கலாம். காப்பதவை பிரிச்சிங்கன்னா காப்பது கூட்டல் அவை சரி. மலர் பாதம் பிரிச்சிங்கன்னா மலர் கூட்டல் பாதம் சரி. பொன்னாக்கி பிரிச்சிங்கன்னா பொன் கூட்டல் ஆக்கி சரி. தலைத்தோங்க பிரிச்சிங்கன்னா தலைத்து கூட்டல் ஓங்க சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். எல்லாமே சரியாக தான் இருக்குது.
அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். செயலாற்று பிரிச்சிங்கன்னா செயல் கூட்டல் ஆற்று சரி. தேன் ஊற்று பிரிச்சிங்கன்னா தேன் கூட்டல் ஊற்று இதுவும் சரிதான். பொருள் ஈட்டும் பிரிச்சிங்கன்னா பொருள் கூட்டல் ஈட்டும் சரிதான். செந்நீர் பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் நீர் சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அன்பணைப்பு பிரிச்சிங்கன்னா அன்பு கூட்டல் அணைப்பு சரிதான். அரை இலக்கியம் பிரிச்சிங்கன்னா அறம் கூட்டல் இலக்கியம் சரிதான். நிகரற்று பிரிச்சிங்கன்னா நிகர் கூட்டல் அற்று சரிதான். செந்நீர் பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் நீர் தவறு. இங்கே எப்படி வரணும்னா செல் கூட்டல் நீர் என்று தான் வரணும். ஸோ இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் சரி. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். திருவருட்பா பிரிச்சிங்கன்னா திரு கூட்டல் அரு கூட்டல் பா சரி. பொன்னாகி பிரிச்சிங்கன்னா பொன் கூட்டல் ஆகி இதுவும் சரிதான். மணியாகி பிரிச்சிங்கன்னா மணி கூட்டல் ஆகி சரிதான். வெந்நீர் பிரிச்சிங்கன்னா வெப்பம் கூட்டல் நீர் கிடையாது தவறு. இங்கே என்ன வரணுங்க, வெம்மை கூட்டல் நீர் தான் வெந்நீர். அப்போ இங்கே 4வது ஆப்ஷன் தவறு. 1 2 3 தான் சரி. அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது சரின்னு பாருங்கள். போகமாகி பிரிச்சிங்கன்னா போகம் கூட்டல் ஆகி இது சரிதான். முழுதாகி பிரிச்சிங்கன்னா முழுது கூட்டல் ஆகி சரிதான். மாசு இளன் பிரிச்சிங்கன்னா மாசு கூட்டல் இளன் என்று வரணும். இங்கே பாருங்கள் இல்லு வரல, வெறும் லா மட்டும் வந்திருக்கு. இங்கேயும் இல்லாத வரணும். ஸோ இதுதான் தவறு. மகற்காற்றும் பிரிச்சிங்கன்னா மகற்கு கூட்டல் ஆற்றும் சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 4 சரி என்பது ஆன்சர். அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். ஆற்றும் உதவி இதை பிரிச்சிங்கன்னா ஆற்றும் கூட்டல் உதவின்னு வரும் சரி. கொல்லினும் பிரிச்சிங்கன்னா கொல் கூட்டல் எனும் சரிதான். தானுண்டல் பிரிச்சிங்கன்னா தான் கூட்டல் உண்டல் சரிதான். முகந்திரிந்து முகம் கூட்டல் திரிந்து சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி என்பது ஆன்சர். அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஸ்கோரையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக இந்த தலைப்பை இன்னும் ஒரு 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேங்க. எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் புத்தகத்தையே தொட தேவையில்லை. சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாங்களா. பிறப்போக்கும் பிரிச்சிங்கன்னா பிறப்பு கூட்டல் ஒக்கும் சரிதான். சிறப்போவா பிரிச்சிங்கன்னா சிறப்பு கூட்டல் ஒவ்வா சரிதான். உழுதுண்டு பிரிச்சிங்கன்னா உழுது கூட்டல் உண்டு சரிதான். நாற்றிசை பிரிச்சிங்கன்னா நான் கூட்டல் திசைன்னு வராது, இங்கே 4 கூட்டல் திசைன்னு வரணும். 4 கூட்டல் திசை என்பதான் சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் சரி, 4 தவறு. அடுத்து 46வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. ஆற்றுனா பிரிச்சிங்கன்னா ஆற்று கூட்டல் உணா என்று வராது தவறு. இங்கே வர வேண்டியது 6 கூட்டல் உணா என்று தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தவறு. வெந்நீர் அப்படின்னா வெம்மை கூட்டல் நீர் சரிதான். இறப்பார்க்கு ஈந்து இறப்பார்க்கு கூட்டல் ஈந்து சரிதான். பைந்தொடி பசுமை கூட்டல் தொடி சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 4 சரி என்பது ஆன்சர், 1 தவறு. அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க. அலங்கதிரால் பிரிச்சிங்கன்னா அலல் கூட்டல் கதிரால் சரிதான். தன்னின் பிரிச்சிங்கன்னா தன் கூட்டல் எண் சரிதான். நாடோறும் பிரிச்சிங்கன்னா நாள் கூட்டல் தோறும் சரிதான். தீங்கனி பிரிச்சிங்கன்னா தீமை கூட்டல் கனின்னு வரக்கூடாது, இங்கே வர வேண்டியது தீம் கூட்டல் கனி இப்படி தான் வரணுங்க. அப்போ இது தவறு. 1 2 3 தான் சரி. அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுங்க. இதுக்கான பதில் நன்றாகும் பிரிச்சிங்கன்னா நன்று கூட்டல் ஆகும் சரிதான். இளந்தளிர் பிரிச்சிங்கன்னா இளம் கூட்டல் தளிர்னு வராது, இளமை இளமை கூட்டல் தளிர்னு வரணும். ஸோ இது தவறு. பருப்பல்லன்னா பிரிச்சிங்கன்னா பலா கூட்டல் பலா சரிதான். அடுத்து முடிவிலா முடிவு கூட்டல் இலா சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 4 சரி. 1 3 4 சரி. 49வது கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இரவெல்லாம் பிரிச்சிங்கன்னா இரவு கூட்டல் எல்லாம் சரிதான். காப்பாற்று என்று பிரிச்சிங்கன்னா காப்பாற்று கூட்டல் என்று சரிதான். செங்கால் பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் கால் சரிதான்.
தென்திசை பிரிச்சிங்கன்னா தெற்கு கூட்டல் திசை சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 50வது கேள்வி கடைசி கேள்விங்க. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சரி பாருங்கள், சரியானதை கண்டறிக. எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கான பதில் வட திசை பிரிச்சிங்கன்னா வடக்கு கூட்டல் திசைன்னு வரும் சரிதான். கொழுங்கொடி பிரிச்சிங்கன்னா கொழும் கூட்டல் கொடின்னு வராது. இங்கே எப்படி வரணுன்னா கொழுமை கூட்டல் கொடின்னு வரணும். ஸோ இது தவறு. கொழுஞ்சாறு பிரிச்சிங்கன்னா கொழுமை கூட்டல் சாறு சரிதான். செழுந்திணை பிரிச்சிங்கன்னா செழுமை கூட்டல் திணை சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. 1, 3, 4 சரி என்பது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 50 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் 2, 3 வீடியோ வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும், புத்தகத்தை தொடவே தேவையில்லை. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்க எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள்.